திருப்பத்தூர் அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் இருந்த குப்பைகளை கவனிக்காமல் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனை சுத்தமாக உள்ளது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசியது பொதுமக்களிடையே முகம் சுளிக்க வைத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் கட்டி முடிக்கப்பட்ட 14 துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் தலைமை அரசு மருத்துவமனையில் அமைக்கப்பட்ட MRI ஸ்கேன் கருவி திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கட்டிடங்கள் மற்றும் MRI ஸ்கேன் கருவியை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். மருத்துவமனை வளாகத்தில் கொட்டப்பட்டிருந்த குப்பைகளை கவனிக்காமல் பேசியவர் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகள் சுகாதாரத்துடன் இருப்பதாக கூறினார். குப்பைகளால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி வருவதை உணராமல் அமைச்சர் இவ்வாறு பேசியுள்ளது முகம் சுளைக்க வைத்ததாக பகுதியில் உள்ள மக்கள் தெரிவித்தனர். இந்த மருத்துவமனை வைத்திருக்கிற தலைமை மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவர்களை துறையின் சார்பில் மனதார பாராட்டுகிறேன். நான் இந்த மருத்துவமனை இறங்கி இங்கே வருவதற்கு முன்னால் உள்ளே மருத்துவமனைக்குள்ளேயும் வெளியேயும் பார்த்தவாறே வந்தேன். ஒரு தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனை மிக சிறப்பான வகையில் இது பராமரிக்கப்பட்டு வருவது கண்டு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். அதற்காக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லை, அதனால் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களை கொண்டு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு உள்ளது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது இதற்கு பதிலளித்த அமைச்சர் தகுந்த ஆதாரமின்றி சுகாதாரத்துறை மீது பொய் குற்றச்சாட்டு தெரிவித்து வருவதாக கூறி பேட்டியை பாதையிலேயே முடித்துக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். வர்றவங்க நோயாளிகள் ட்ரைனிங் மருத்துவர் இருக்கிறாங்க, அவங்க தான் பாக்குறாங்க. இங்க இருக்கிற துப்புரவாளர்களும் அடுத்து அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் நர்ஸுங்களை தான் ட்ரீட்மெண்டே பாக்குறாங்க. இந்த மாதிரி இருங்க பிரதர், துப்புரவு பணியாளர்கள் ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்கன்னு சொல்றதை முதல்ல திருத்திங்க. எங்கேயாவது ஒண்ணு காட்டுங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்ல ஏங்க ஒண்ணு காட்டுங்க. எங்க இப்போ யாருன்னா காட்டுங்க. இந்த மாதிரி தப்பா எல்லாம் சொல்லாதீங்க. ஏங்க இது அரசு நிர்வாகம். ஒரு தூய்மை பணியாளர் இப்போ ஏற்கனவே ஒரு டிவில என்ன பண்ணாங்கன்னா தூய்மை பணியாளர் ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை தொடச்சாங்க. அதை எடுத்து இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னு காட்டின ஒரு டிவி இருக்கு. அதனால தூய்மை நீங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடாதீங்க. டாக்டர் இல்லங்க, சும்மா அது அப்ப எடுத்து ஒரு வீடியோ ஆதாரம் தான் காட்டுங்க, உடனே நடவடிக்கை எடுக்கிறேங்க. ஏங்க தூய்மை பணியாளர் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கிற ஆதாரம் ஏதாவது இருந்தா காட்டுங்க. ஆதாரம் இல்லாம இது மாதிரி பேஸ்லெஸ் இது கொஸ்டின் எல்லாம் கேட்காது.